ஹலோ எவ்ரிவான். ஸோ இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா எஸ்பிஓ. ஸோ எஸ்பிஓவில் வந்து ட்ரைனிங் ஃபீஸ் வந்து 8500 சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 8500 யாருக்கெல்லாம் இது வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்? சேல்ஸ் டீமோ, ப்ரொமோஷன்ஸ் டீம்ஸு, மார்க்கெட்டிங் டீம்ஸு, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்காங்க. இந்த ஃபீஸ் வந்து யார் பே பண்ணணும், யார் பே பண்ண தேவையில்லை. ஸோ அதை பற்றி ஃபுல் வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து என்னென்னா, இப்போ உங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் எஸ்பிஓ பொறுத்த வரையும். ஸோ அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியில் வந்து இவங்க வந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. டாஸ்க் பண்ணுறது எப்படி, ஸோ அதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க சொல்லிக் கொடுக்குறதுலாம் வந்து ட்ரைனிங் ஃபீஸ் மாரி ஒன்று சார்ஜஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ட்ரைனிங் ஃபீஸ் வந்து எப்படின்னா, உங்களுக்கு வந்து 3 மந்த் வந்து ட்ரைனிங்கில் வந்து ட்ரைனிங் பீரியட் இருக்கும். ஸோ அந்த 3 மந்த் ட்ரைனிங் பீரியடில் வந்து எதை ரிலேட்டான இருக்கும், இப்போ லைக் திஸ் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ஷேர்சாட்டு, யூடியூப்ஸு, இந்த பிளாகு, கண்டென்ட் வெப்சைட்டு, இந்த மாரிலாம் வந்து அவங்களுடைய டைப் பண்ண கம்பெனி இருக்குது. இப்போதைக்கே வந்து எஜுகேஷன், ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ், பைமோட்டு இந்த மாதிரி கம்பெனி இருக்குது. அவங்களுடைய கம்பெனியில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி கொடுப்பாங்க, நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதுதான் இதோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்பிஓட ஒர்க்கு. ஸோ அவங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாரி எடுத்துருவாங்க. அதில் வரக்கூடிய நம்ம வந்து பப்ளிஷ் பண்ண மூலியமாக நம்மளுக்கு ஒரு கமிஷன்ஸ் பேஸிஸில் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து டாஸ்க்லாம் வந்து எப்படி பண்ணணும், மைக்ரோ டாஸ்க் எப்படி பண்ணணும், நீங்கள் ஃபேஸ்புக்கில் போகணும், இதெல்லாம் வந்து எஸ்பிஓ வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும். ஸோ சொல்லிக் கொடுக்குன்னா அது அவங்க வந்து ஃபீஸ் வந்து 8500 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இப்போ இது வந்து யாருக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நியூ நம்பர்ஸ் வராங்க. அந்த நியூ நம்பர்ஸ் வரும்போது அவங்க வந்து ஆல்ரெடி நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கேன், நான் ஆல்ரெடி டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரு, ஸோ இந்த மாதிரிலாம் எனக்கு இந்த கோர்ஸில் எனக்கு ஆல்ரெடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆல்ரெடி நான் கோர்ஸு பை பண்ணியிருக்கேன், நான் படிச்சிருக்கேன். ஸோ அவங்களாம் வந்து இது வந்து பேமெண்ட் பண்ணுற மாரி வரும். ஸோ எதனால் பேமெண்ட் பண்ணுற மாரி வரும்னா, ஸோ இதில் நான் பேமெண்ட் அவங்க வந்து ஆல்ரெடி இதில் வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? அதனால் வந்து இப்போ வந்து எதனால் அது வேண்டாம் அப்படின்றாங்கன்னா, இப்போ அதை வந்து 8500 இப்போ இது வந்து இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும். ஸோ அவங்க வந்து பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பேமெண்ட் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன, நம்ம பேமெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது, நீங்கள் வந்து இதில் வந்து எஜுகோஸ் கோர்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சது தான் நிறைய பேருக்கு. எஸ்பிஓவில் இருக்கவங்களுக்கு தெரியும், எஸ்பிஓவில் இல்லாதவங்க நான் வந்து சொல்கிறேன். இதில் வந்து இது எஜுகோஸ் கோர்ஸ் இருக்குது. அந்த எஜுகோஸ் கோர்ஸ் வந்து அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ கோர்ஸ். அது வந்து வெர்த்து வந்து 15000 வரும். அந்த 15000 கோர்ஸை வந்து உள்ள கோர்ஸை வந்து நம்ம எஸ்பிஓவில் டிஸ்கவுண்ட்ஸ் ப்ரைஸை வந்து 5999 வந்து நம்ம எஜுகோஸில் வந்து பை பண்ணால் போதுமானது. ஸோ அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை வந்து நம்ம பை பண்ணிட்டோம்னா இந்த 8500 வந்து பேமெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை வந்து நம்ம எஜுகோஸில் பயன்படுத்தணும், நம்ம யூஸ் பண்ணதுனால நம்ம வந்து பை பண்ணிடும். ஓகேவா? சில பேருக்கு வந்து இப்போ இது பை பண்ண முடியுமாங்க, நம்ம அதில் அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்ன பண்ணலாம், ஃபேஸ்புக்கில் என்ன பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் என்ன பண்ணலாம், உங்களுக்கு பிளாகு, வெப்சைட்டு, உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கான திங்ஸ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்கள் வந்து என்னென்ன பண்ணலான்றது உங்களுக்கு எஜுகேஷனில் வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த எஜுகேஷனில் நீங்கள் வந்து ஃபுல்லாக கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்டும் ஒன்று ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு நீங்கள் ஓன் பிஸ்னஸாகவே பண்ணலாம். இப்போ வேறு எக்ஸாம்பிள் எஸ்பிஓ இல்லைன்னா அப்படின்னா கூட நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இப்போ எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் வருது. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலிமாக நீங்கள் வந்து ஓன் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்தமாரி ஒரு நல்ல ஒரு ஆஃபர்லாம் சில இதில் வந்து இருக்குது. நம்ம வந்து இதில் வந்து நம்ம கிளாஸ்ன்றது டேரெக்டாக போய் அட்டன் பண்ணணுமா அப்படின்றதுல கிடையாது. எல்லாமே டோட்டலாகவே ஆன்லைன் தான். ஓகேவா? ஸோ ஆன்லைனில் வந்து நம்ம பண்ணாலே போதுமானது. நம்ம வந்து அங்கே போனோம், அந்த கிளாஸ் அட்டன் பண்ணோம், இந்த கிளாஸ் அட்டன் பண்ணோம், எல்லாமே ஆன்லைன் தான். ஸோ எல்லாமே ஆன்லைன் மூலிமாக நம்ம வந்து எல்லாமே இதை வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் பை பண்ணது மூலிமாக நம்மளுக்கு வந்து என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து லேர்னிங்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் பை பண்ணது மூலியமாக பைமோட்டில் வந்து 12000 உள்ள உங்களுக்கு வந்து ஒரு இகாமர்ஸ் வெப்சைட்டு பைமோட்டில் இருந்து நீங்கள் கிராசரி வந்து ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும். அந்த ரிவார்ட் பாயிண்ட்டை வந்து நீங்கள் கிராசரியாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு ஆஃபராக இருக்கும். ஸோ உங்களுக்கு எஜுகேஷனில் வந்து நீங்கள் பை பண்ண மாதிரி இருக்கும். பைமோட்டில் வந்து கிராசரி ஐட்டம் வந்து ரிவார்ட் பாயிண்ட் கொடுத்துருவாங்க. அந்த ரிவார்ட் பாயிண்ட் மூலமாக உங்களுக்கு வந்து டபுள் பெனிஃபிட்ன்ற மாதிரி வந்து இதில் வந்து இருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து இந்த எஜுகேஷன் பொறுத்த வரையும் நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் தான். ஓகேவா? அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நீங்கள் பை பண்ண மூலமாக இந்த உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம பண்ணுறோமான்னு அப்படி கிடையாது. ஸோ எஸ்பிஓ மூலிமா வரதுனால உங்களுக்கு ஒரு ஆஃபர் மாரி
மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இது ஆஃபர்னு சொல்ல முடியாது. அவங்க ஒரு டிஸ்கவுண்ட்ஸ் ப்ரைஸ், நம்ம ஒரு டைப் கம்பெனியில் இருக்கோம். அந்த டைப் கம்பெனினால பைமோட்டுக்கு நீங்கள் வந்து நாங்கள் வந்து கூப்பன் கோடு கொடுத்துருவோம். கூப்பன் கோடு அந்த கிராச்சஸ் கோடுன்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்தமாரி உங்களுக்கு வந்து பைமோட் ஆப்லேயே வந்துருக்கும். அந்த ஆப்பில் மூலியமாக நீங்கள் வந்து கிராசரி ஐட்டம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து சொன்னது. இந்தமாரி மோர் தென் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.